இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக காயெல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு லோக்கல் மார்க்கெட்டுக்கு நான் போயிருந்தேன். காயெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் எல்லா காயுமே வாங்கிட்டு வந்தாச்சு. காயெல்லாம் வாங்கிட்டு வரும்போது கீரை கடையில் பார்த்தீங்கன்னா அவுத்தி பூ இருந்தது. இந்த பூவில் குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் இன்னும் செஞ்சதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். அதனால் ஒரு பேக்கெட் பூ மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேக்கெட் பூ சரியாக இருக்கும். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். வீக் டேஸில் கூட்டம் இல்லாமல் இருக்கும். அதனால் வீக் டேஸில் போனால் நல்ல காய்கறிகள்லாம் ஜம்முன்னு வாங்கிட்டு வந்துடலாம். எல்லா காயுமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எதை வாங்குறது விடுறது அப்படின்னே தெரியல. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அந்த பூவையும் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி நார்மலாக மிளகாட்டு வைக்கிற குழம்பு மாதிரி வச்சாச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு எல்லாமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த பூ வச்சு குழம்பு செஞ்சு பாருங்கள். காலையில் இட்லிக்கு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே நார்மலாக செய்கிறக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணியாச்சு.